ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி வந்து வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாப்புல துறைய. அதே மாதிரி பாரதி வந்து செம மாஸ்டர் பிளான் பண்ணி ஸ்வேதாவுக்கு நோஸ் கட்டு கொடுத்தாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் வந்து தமிழ்கிட்ட வந்து உங்கள் அப்பா வந்து என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லு. முன்னாடிலாம் வந்து கோவப்பட்டு பேசுவார். இப்போ அப்படிலாம் இருக்க முடியாது. நான் யாருங்கிற விஷயம் வந்து உங்கள் அப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்புல. என் மேலே சின்னதாக ஒரு தூசி கூட பட முடியாது பார்த்துக்க. நானாக போனால் போகுதுன்னு உங்கள் அப்பாவை மன்னிச்சு விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு துரை வந்து அங்கேருந்து சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் தமிழ் பாப்பா செம கோவத்தில் இருக்காங்க. இதுவே என் ஃப்ரெண்டாக இருந்தால் இந்நேரத்துக்கு அவள் பேச ஆரம்பித்தப்பே இப்போ 4 அடி அடிச்சிருப்பார். உன் மேலே எனக்கு செம கோவம் வருதுப்பா, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன் பேச்சு டூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பா போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இங்கே துரை தனியாக இருந்த இப்போ செம கோவத்தில் வந்து ஆதி இங்கே வராங்க. வந்தோன்னே அந்த விஷயம் தெரியாமல் துரை வந்து தேவையில்லாமல் வாயை விடுறாப்புல. என்ன அது என் மேலே சின்னதாக ஒரு தூசி துரும்பு கூட பட முடியாத லெவலுக்கு நிலைமை ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? இதுக்கே இப்படி சொன்னால் எப்படி? அடுத்த பாரதி தமிழையும் வந்து நான் வந்து அடுத்தது வம்புழுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா பலாருன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. அது அடித்தோடனே வந்து கன்னத்தில் கையை வச்சுட்டு என்ன என் மேலே அடிச்சுட்டேன் அப்படின்னா, ஓ நான் வந்து என் பொண்ணு அங்கே உட்காந்துருக்கேன், அதனால் உன்னை வந்து அடிக்க வேணாம், நானும் பொறுத்து போகலான்னு பார்த்தா நீ கொஞ்சம் ரொம்ப ஓவராக போறியே. அவங்க பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க 2 பேர் தான். நீ அவங்கக்கிட்டேயே வம்புழுப்பேன்னு என்கிட்ட சொன்ன பார்த்தியா, அங்கே தான் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுன்னு எடுக்கிறாங்க. கரெக்டாக ஆதி வந்து ஒரு அடி அடித்து அதில் இந்த பக்கம் மூக்கு வேற வந்து அடிபட்டு போயிடுச்சு துரைக்கு. அதுக்கப்புறமேட்டு கட்டை எடுத்துகிட்டு வந்து உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சுட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நான் வந்து நல்லா ஆதியாக இருக்கணும், அமைதியாக சாந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து நீ வந்து தேவையில்லாமல் உசுப்பேத்தி விட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் நடக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் துரை வந்து என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா மலர்கிட்ட வந்து என்ன யாரையுமே காணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நம்ம ஸ்டாஃப் எல்லாரையும் வந்து இங்கே ஸ்வேதா வந்து எல்லாருக்கும் 10 நாள் லீவு கொடுத்து சம்பளத்தோடு வந்து அனுப்பி விட்டுட்டா. நானும் கால் பண்ணி பார்த்தேன், யாரும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அது எப்படி என்கிட்ட கேட்காம வந்து அவங்க எல்லோரும் போக முடியும்? நீ ஒரு நாள் தானே வந்து அந்த சேரில் எம்டியாக உட்காந்துருக்க. அவங்க வந்து அவளை தான் வந்து எம்டியாக நினைக்கிறாங்க. அதனால் வந்து அவள் சொல்கிறது தான் கேட்பாங்க. இப்போ காலையிலேருந்து வந்து எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க நமக்கு, கிளைண்ட் எல்லோரும். ஆனால் இவங்க ஃபோனே எடுக்க முடியாத அளவுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்குது. நம்ம கம்பெனி பேர் கெட்டு போயிட போகுது, என்ன பண்ணுறோன்னே தெரில அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஸ்வேதா வந்தோன்னே பாரதி கிட்ட பேசுகிறாங்க. ஒரு நாளுக்கே நீ வந்து இப்படின்னா நான் எத்தனை வருஷமாக அந்த பதவியில் இருந்திருக்கேன், எனக்கு வந்து எவ்வளோ கோவம் இருக்கும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? நீ சொல்கிறதுக்கெலாம் வந்து அவங்க எல்லோரும் ஆட்டம் ஆடுவாங்க. நீ ஃபோன் பண்ணி பார்த்தா எடுத்துருக்க கூட மாட்டாங்களே. இனிமேல் இப்படி தான் நீ பண்ணுறது தப்பு ஸ்வேதா அப்படின்னு. ஆமாம் தப்பு தான் செய்கிறேன், ஆனால் அந்த தப்பை கரெக்டாக செய்வேன். உன்ன மாதிரி வந்து அறகுறையாக செய்ய மாட்டேன் பாரதி. சும்மா வந்து நீ வந்து உட்காந்துட்டேன்னா அந்த சேரில் உட்காந்துட்டா அதுக்கு உண்டான பவர் இருக்குமா உன்ட்ட? அதுக்கு கொஞ்சம் மூளை வேணும் பாரதி. இந்த பிரச்சனையை எப்படி நீ சமாளிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து மலர் வந்து கேட்குறாங்க, இப்படிலாம் நடக்குதே சார், ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு? நீங்கள் நினச்சா சால்வ் பண்ணலாமே, ஒரு ஃபோன் பண்ணால் எல்லோரும் வந்துருவாங்கல்ல அப்படின்னா. சேச்சா அவங்க 2 பேரும் வந்து கம்பெனி முதலாளிங்க சண்டை போடுறாங்க, அதுக்காக வந்து நான் வந்து இதில் வந்து தலையிட முடியுமா? நான் வெறும் சாதாரண உன்ன மாதிரி ஸ்டாஃப் தான் அப்படின்னு. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இதை வந்து பாரதி தான் சமாளிக்கணும் இந்த பிரச்சனையை. அவள் வந்து எப்படி அவங்க பாஸ் சமாளிக்கிறாங்கங்கிறத நானும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னோடனே இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னோன்னா பாரதி கிட்ட வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக ஐடியா கொடுத்தா கொடு அப்படின்னு மலரை திட்டுறாங்க. இல்லைன்னா பேசாமல் இரு, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இது ரொம்ப கொஞ்சம் ஓவராக இருக்கே, வருவாங்களா அப்படின்னா, நான் சொல்கிறத செய் அப்படின்னு சரின்ட்டு ஒரு விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஸ்வேதா வந்து அறிவுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தோடனே டீட்டெயில்ஸை காமிக்கிறாங்க. இன்னும் நம்ம கம்பெனியில் புதுசாக அவள் பாரதி ஆள் எடுக்கிறாங்க போல், அப்படி இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடாதான், கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்களா எல்லோரும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னவா பேசுகிற, வேலை வேணும்னா நீனு போட்டி போட்டுற, அதுவும் நம்ம கம்பெனியோட ஸ்டாண்டர்டுக்கு வருவாங்க, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னோடனே இங்கே வேகமாக ஓடி வராங்க. வந்து பார்த்தா கம்பெனியில் வந்து என்ன பாரதி, இன்டர்வியூக்கு யாருமே வராமல் ஆள் இல்லாமல் டீ கடையில் டீ ஆற்றுற மாதிரி ஆற்றிக்கிட்டு இருக்கியா? அதுக்கு தான் என்கிட்ட தேவையில்லாமல் பகச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து கொஞ்சம் உள்ளே போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து மொத்த ஸ்டாஃபும் வந்து எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்வேதா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, நான் வந்து புதுசாக ஆளுங்களை எடுக்கலை, ஆளுங்க வேலைக்கு வருவாங்கன்னா இவங்க எல்லாரையும் வந்து வேலைக்கு எடுக்கிறது தான் என்னோடய திட்டம் அப்படின்னு சொடக்கு போட்டு
மாஸ்க் கட்டுறாங்க பாருங்கள் பாரதி. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஸ்வேதாவால் இப்போ புரியுதா யார் இந்த கம்பெனிக்கு வந்து பெரிய ஆளுன்னு. இனிமையாவது பார்த்து நடந்துக்கங்க. இன்னொரு தடவை வந்து நான் இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். அதை உண்மையிலேயே இப்போ விளம்பரப்படுத்தினதை செஞ்சுவிடுவேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு பாரதி மாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸ்வேதா வந்து மறுபடியும் வந்து அசிங்கப்பட்டுட்டு நிற்கிறாங்க மொத்த பேர் முன்னாடி. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.